27 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய நபர்களின் பெயர்களை தமிழக பாஜக அறிவிச்சிருக்காங்க. இந்த 27 போட்டியாளர்கள் பேரை எந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணப்படுறதோ பேசப்படுதோ அதே அளவுக்கு இந்த பட்டியலில் ஏன் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பெயர் இல்லை, ஏன் அவர் தேர்தல் களத்தில் போட்டியிடவில்லை அப்படின்ற ஒரு கேள்வியும் மிகவும் வலுவாகவே எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த தேர்தல் பிரச்சார களத்தில் ஆக்டிவாக இருப்பார் அப்படின்ற ஒரு காரணம் இன்னொரு பக்கம் சொல்லப்பட்டாலுமே போட்டி களத்தில் ஒரு முக்கியமான முகமாக பார்க்கக்கூடிய ஒரு நபர் கடந்த முறை 2021 தேர்தலில் கூட அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சாலுமே கூட ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்த ஒரு நபர், கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு மிக்க நபராக அறியப்படக்கூடியவர், இப்படி பல குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு முகமாகத்தான் அண்ணாமலை அவர்கள் பார்க்கப்படுகிறார் தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும். அப்படி இருந்த போதும் ஏன் அவர் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படின்ற ஒரு கேள்வி மேலோங்கி இருக்கிறது. இந்த 27 பேர் பற்றி எவ்வளவுக்கு எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு அதில் மிஸ் ஆகி இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய பெயர் ஏன் இடம்பெறலை அப்படின்ற ஒரு விஷயமே கூட தொடர்ந்து பலதரப்பட்ட ஊடகங்கள்லையும் தொடர்ந்து ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடவில்லை, அவருக்கு ஏதேனும் மன வருத்தம் இருந்தால் டைரெக்டாக கூட சொல்லி அதை பேசி தீர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சற்று நேரத்துக்கு முன்னாடி அரசியல் விமர்சகர் சுமன் ஸ்ரீராமன் கூட சொல்லியிருந்தார். ஸோ வாட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் இட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. தொடர்ந்து நம்முடைய நமது செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைப்பில் இணைகிறார். சதீஷ் முருகன், அண்ணாமலை ஏன் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை, நமக்கு பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கக்கூடிய காரணங்கள் என்ன? வணக்கம். வருகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவதற்கான முன்னேற்பாடுகள் என்பது அவரது சார்பில் ஏற்படுத்தப்பட்டது. குறிப்பாக சில தொகுதிகளை குறிவைத்து அவர் பணியாற்றியும் வந்திருந்தார். ஆனால் அந்த தொகுதிகளை பாஜக கேட்டு பெறவில்லை என்கிற குற்றச்சாட்டு இருந்தது. அதன் அடிப்படையில இந்த தேர்தலில் போட்டியிட போவதில்லை என அவர் பகிரங்கமாக அறிவித்து கருத்துக்களை தெரிவித்து வந்தால், மேலும் இது நிர்வாக ரீதியாக கட்சி நிர்வாக ரீதியாக அவர் தலைமைக்கும் தெரிவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கடந்த மாதம் எழுத்துப்பூர்வமாகவே தான் போட்டியிடவில்லை என்பதை மேற்கோள் காட்டி கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அந்த கடிதத்துல பல்வேறு காரணங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக முறையான பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகளை கேட்டு பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பதெல்லாம் அது சுட்டிக்காட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை சரி செய்வதற்காக அண்மையில் சென்னை தீநகரில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைமை அலுவலகத்துல தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தலைமையில் நடந்த மையக்குழு கூட்டம். அந்த மையக்குழு கூட்டத்தில் நிச்சயம் அண்ணாமலை இடம்பெற வேண்டும் என்கிற அடிப்படையில அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. பாண்டிச்சேரியில் அவர் அங்கே நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அவர் அவசரமாக ஹெலிகாப்டர் மூலமாக சென்னை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்வது தொடர்பான மிக முக்கியமாக ஆலோசிக்கப்பட்ட அந்த கூட்டத்துல பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை அந்த வேட்பாளர் பட்டியல் இடம்பெற வேண்டும் என்கிற அடிப்படையில தான் அந்த கூட்டத்தினுடைய முக்கிய அம்சமாக இருந்தது. அதே போல பிரதமருடைய வருகைக்கு திட்டமிடல் போன்ற விஷயங்கள் அதில் பேசப்பட்டிருந்தாலும் கூட அண்ணாமலை வேட்பாளர் பட்டியல் இடம்பெற வேண்டும் என்பதுதான் முக்கிய பேசுபொருளாக இருந்தது, கருப்பொருளாக இருந்தது. அதனை தொடர்ந்து நடந்த அன்றைய தினமே மையக்குழு கூட்டம் நடந்து முடிந்த அன்று தற்போது மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரனிடம் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பெயர் பட்டியலில் இடம்பெறுமா என்கிற கேள்வி கேட்கப்பட்ட போது அனைவரது பெயரும் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக பாஜகவில் 27 தொகுதிகள் கேட்டு பெறப்பட்ட நிலையில 3 தொகுதிகளுக்கு, அதாவது ஒரு தொகுதிக்கு 3 வேட்பாளர்கள் என்கிற பெயர்கள் அனுப்பப்பட்டது. அதில் 2 தொகுதிகளில் அண்ணாமலை பெயரும் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு அடுத்தபடியாக அன்றைய தினம் அந்த மையக்குழு கூட்டத்திலேயே அண்ணாமலை தான் ஏன் போட்டியிடவில்லை என்பது குறித்து மையக்குழு கூட்டத்தில் பியூஷ் கோயல் முன்னிலையில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். குறிப்பாக கோயம்புத்தூரில் அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல் அங்கு பாஜக தொகுதிகளை கேட்டு பெறாததும், வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய இருப்பதாக கருதப்படும் தொகுதிகளை கேட்டு பெறாமல் இருந்ததும், ஏற்கனவே அவர் பணியாற்றி வைத்திருந்தார். அதாவது அண்ணாமலை சில தொகுதிகள் சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் போன்ற தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகள் குறித்தும் எப்படி இருக்கிறது, எவ்வாறு போட்டியிடலாம் என வேலை செய்து வைத்த தொகுதிகளும் அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது. அதே போல அதே மையக்குழு கூட்டத்துல ஏற்கனவே அந்த 27 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் என்பவர்கள் அறிவிக்கப்படக்கூடிய சூழல தயார் நிலையில் இருக்கார்கள். எனக்காக யாருடைய பெயரையும் எடுக்க வேண்டாம், அதற்கு தேவையில்லாத மனக்கசப்புகளை ஏற்படுத்தும் என தெரிவித்திருந்தார். தொடர்ந்து தனது தேர்தல் நிலைப்பாடு என்பது அவர் தெளிவாகவே இருந்திருந்தார். இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட போவதில்லை என்கிற விஷயத்தை அவர் தொடர்ந்து பேசி வந்தார். எனினும் கடைசி வாய்ப்பாக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்த போது வேட்பாளர் பட்டியலில் பெயர் இடம்பெற்றிருந்தது என்கிற அடிப்படையில தற்பொழுது பிரதமர் மோடியும் நாளை சென்னை வந்திருக்கக்கூடிய சூழல அன்றைய தினமும்
அவருக்கு அண்ணாமலை அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்று இந்த பட்டியல் வெளியிடப்படவில்லை என்றால் பிரதமர் மோடி தலைமையில் அந்த மையக்குழு கூட்டத்தில் அண்ணாமலைக்கு அந்த வேட்பாளர் பட்டியல் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடைசி வாய்ப்பாக அது பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது தனது முடிவில் தினமாக இருந்திருக்கிறார் அண்ணாமலை. அதனாலதான் அவருடைய பெயர் இல்லாமல் தற்போது வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கிறது. நன்றி சதீஷ் முருகன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. பாஜக தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிருக்கக்கூடிய நிலையில பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலை அவர்களுடைய பெயர் அந்த பட்டியலில் இல்லை. இந்த தேர்தலில் ஏன் அவர் போட்டியிடவில்லை அப்படின்ற ஒரு கேள்வியே மேலோங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டங்கள் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறார், தேர்தல் களத்தில் ஆக்டிவா இருக்கிறதா காட்டுகிறாங்க. ஆனா போட்டி களத்தில் ஏன் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க நாம் கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.